ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான 4 மாதங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 501 கொலைகளும் சுமார் 156 பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளும் பதிவாகியுள்ளன. செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலையில் 2 காவலர்களே அண்டை மாநில பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது. சென்னை அடையாறு அருகே காந்தி நகரில் குணா என்பவர் ஓட ஓட விரட்டி கொலை. தேனி அருகே 2.5 சவரன் தங்க நகைக்காக இளைஞர் அடித்து கொலை செய்து ஆற்றில் வீசியது. திருப்பூரில் மது போதையில் அசாம் இளைஞரை வெட்டி கொன்றது. தாராபுரத்தில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் 70 வயது முதியவர் கல்லால் அடித்து கொலை. வட மாநிலங்களில் குழந்தைகளின் உயிரை குடித்த நச்சிரும்பல் மருந்து தயாரித்த நிறுவன உரிமையாளரை மத்திய பிரதேச காவல்துறை கைது செய்யும் வரை தமிழக காவல்துறை அமைதியாக இருந்தது. சென்னை அசோக் நகரில் காவல் நிலையம் அருகே 38 வயது இளைஞரை சரமாரியாக வெட்டி கொன்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அரசு பள்ளி மேலாண்மை குழு தலைவின் கணவர் பள்ளியின் அனைத்து சாவிகளையும் வைத்துக்கொண்டு பள்ளி வகுப்பறைகளில் தவறாக பயன்படுத்தியது. இம்மாதம் கடலூர் மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த ரவுடி கண்ணபிரான் பாண்டியன் மற்றொரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் வாகனத்தில் ஏற்றிய பின் ரவுடிகளின் ஆதரவுகளால் காவல் வாகனத்தை பின்தொடர்ந்ததால் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நெல்லை காவலர்கள்